ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி புதன்கிழமை நம்ம வீட்டில் நான் என்னென்னலாம் சமைக்க போகிறேன்னு இந்த விலாகில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வெங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் கிச்சனில் மார்னிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து தயிர்க்காக பாலை காய வச்சுருக்கிறேன். காலையிலே டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து நான் கருப்பு உளுந்தை வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். அதனால் கருப்பு உளுந்து 1 கப் அளவு எடுத்து நல்லா அதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேன். இது ஒரு பக்கம் வறுபட்டு வரட்டும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ கருப்பு உளுந்தை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி, அதை வந்து நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டு 2யும் ஒரே பிளேட்டில் கொட்டி நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறேன். இது ஆறுற கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறியில் டக்கு டக்குன்னு வெட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு பேனில் ஆயில் விட்டு அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறேன். அது கூட 2 சின்ன தக்காளி அதையும் வெட்டி கூட சேர்த்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது நேயர் விருப்பம் மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு எதுவும் நான் செஞ்சு காமிக்கணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த குழம்பு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து முருங்கைக்காவை வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ நான் ஏன் டெய்லி குக்கிங் போடுறேன்றதை நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். டெய்லி என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே. அப்போ அந்த நேரம் வந்து நமக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இந்த குழம்பு நம்ம வைக்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், டெய்லி குக்கிங் விலாகு. நான் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது புளிக்குழம்புக்கு புளியை கரைச்சி ஊற்றி விட்டுறலாம். அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 2, 3 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து நல்லா குழம்பு வற்றி வரட்டும். அப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுறேன். நான் முன்னாடியே உப்பு போட்டுருவேன், ஆனால் இன்றைக்கி மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து குழம்பு நல்லா வற்றி வரணும். நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் புளிக்குழம்பு இதை வந்து இன்னொரு அடுப்பில் மாற்றிக்கலாம். அடுத்து குழம்பு கொதிக்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு என்ன காய் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த காய்க்குரியது எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்காய் புளிக்குழம்புக்கு மேட்சிங்கான பீட்ரூட் பொரியல் தான் இன்றைக்கி வைக்கிறேன். பீட்ரூட்டையும் திருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து பொரியல் எல்லாத்துக்குமே வந்து தூள் உப்பு தாங்க நான் சேர்த்துக்குவேன். எனக்கு அளவு அதுதான் கரெக்டாக வரும். கல் உப்பு வந்து நான் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன். அது மாதிரி வெரைட்டி ரைஸு, அப்புறம் வந்து பொங்கல், இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் வந்து எனக்கு தூள் உப்பு தான் எனக்கு கரெக்டாக வரும். கல் உப்பு அந்த நேரம் போட்டேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கூடிரும், அதனால் பயப்படுவேன். ஆனால் தூள் உப்பும் கல் உப்பும் மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இப்போ பீட்ரூட் பொரியலும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து கொஞ்சம் இந்த வத்தல்லாம் வறுத்துடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வத்தல் இருந்தது, அதையும் வறுத்துட்ருக்கிறேன். முதல்ல வந்து சீனி அவரைக்காய் வத்தல் வறுத்துட்ருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, மிதுக்க வத்தல். அந்த வத்தலையும் நான் வறுத்து வச்சிருக்கிறேன். சீனி அவரைக்காய் வத்தல்ல வந்து நெறைய அயர்ன் கன்டென்ட் இருக்குது. அதனால அதையும் மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. அடுத்து கொஞ்சம் சுண்ட வத்தல். சுண்டக்காய் இருக்கு இல்லையா? அந்த வத்தல். இதுவும் வந்து ரொம்ப நல்லது. வயித்து புண்ணு, அல்சர் இந்த மாரி இருக்கவங்க, வயித்து பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த வத்தல் ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்யலாம். ஒரு குக்கர்ல தண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம உளுந்து, அந்த அரிசி வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து மிக்ஸி ஜார்ல வந்து அரைச்சு இந்த மாரி பவுடரா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப இத வந்து நல்லா தண்ணி சேர்த்து, நல்லா தண்ணியா கலக்கி, அந்த குக்கர்ல கொதிக்கிற தண்ணீல வந்து இத மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிறலாம். க்ளம்ப்ஸ் எதுவும் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த கஞ்சியோ, கூழோ இந்த மாரி காய்ச்சும்போது நம்ம கரண்டி வச்சு நம்ம கிண்டுறத காட்டிலும், நம்ம அடுப்புலயும் டைரக்ட்டா இந்த மாரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா, மாவு வந்து கட்டிகள் படாது. நல்லா வேகும். இப்ப பாருங்க, நல்லா அந்த உளுந்து மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த கஞ்சிக்கு தேவையான நாட்டு சர்க்கரைய வந்து நான் டைரக்ட்டா சேர்த்துக்கிறேன். இது வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை தான். நீங்க வெல்லப்பாகோ, இல்ல கருப்பட்டியோ அந்த மாரி கூட நீங்க காய்ச்சி கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில ஒரு சிட்டிகை வந்து உப்பும், அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேங்காய் பூவ தூவி இறக்கிடலாம். பாருங்க, இப்படி தான் கஞ்சி ரெடி ஆயிருக்கு. ரொம்ப ஹெல்தியான சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம எலும்புக்கு, கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்த குடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் அடுப்புல பால் காய்ச்சுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து மதியம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெயிலோட வருவா. இன்னைக்கு அவளுக்கு சில்லுன்னு ஒரு சம்மர் ட்ரிங்க் ஒண்ணு செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்காக பால காய்ச்சி ஃப்ரிட்ஜில வச்சிரணும். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில வச்சிரணும். அதுக்காக தான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அ அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கப் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா அகரகார் எடுத்திருக்கேன். அதையும் வந்து தண்ணீல ஊத்தி ஊற வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வரிசிய கழுவி அத ஒரு அடுப்புல வந்து வேக வச்சிரலாம். இந்த ஜவ்வரிசி வந்து நல்ல கிளாஸி லுக், அதாவது கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி தான். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்மர் ட்ரிங்க்குக்காக தான் அந்த ஜவ்வரிசி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாயாசத்துக்காகலாம் இல்லங்க. அந்த சம்மர் ட்ரிங்க்குக்காக தான். அடுத்து அந்த அகர் அகரையும் வந்து நானு ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சு காய்ச்சி, அதையும் வந்து ரெடி பண்ணி இந்த மாரி ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறவும் கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தோம்னா, அந்த ஜெல்லி ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வரிசியும் வடிகட்டி ஓரமா வச்சுக்கலாம். இந்த ட்ரிங்க் தாங்க நான் ரெடி பண்ணது. அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு சமையல் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.